ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.7. கொஷின் பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்லேருந்து ஒய் என்ற உறவானது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 2 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 2 கழித்தல் 1 0 3 மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 என கொண்டால் ஃபர்ஸ்ட் கொஷின் எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. ரெண்டாவது எஃப் ஒரு சார்பாகுமா. ஃபஸ்ட்டு நம்ம எஃப்போட உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்போது இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபார்முலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பாருங்கள், இதுவும் எடுத்து எழுதுங்க. பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 2. அப்போ எக்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, கழித்தல் 2 கழித்தல் 1 0 3. அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா. அப்போது எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம கழித்தல் 2 போட்டு போயிருக்கணும். அப்போது எஃப் ஆஃப் கழித்தல் 2, அப்போது இங்கே கழித்தல் 2, எக்ஸுக்கு பதிலாக கழித்தல் 2 போடணும். அப்போ கழித்தல் 2 ஸ்கொயர் கழித்தல் 2. அப்போது கழித்தல் 2 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 2 4. கழித்தலாக இருக்கிறது கூட்டல் ஆகிடும். அப்போது 4 கழித்தல் 2. அப்போ 4ல் 2 போச்சுன்னா 2. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் கழித்தல் 1, அதே மாதிரி கழித்தல் 1 ஸ்கொயர் கழித்தல் 2. அப்போது கழித்தல் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கூட்டல் 1ன்னு ஆகிடும். அப்போது 1 கழித்தல் 2. அப்போ பெரிய நம்பரோட குறி கழித்தலுங்க. அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ கழித்தல் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 0. அப்போ 0 ஸ்கொயர் கழித்தல் 2. 0த்தை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0மே தான் வரும், கழித்தல் 2. அப்போ என்ன ஆன்சர், இதுக்கு கழித்தல் 2. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 3. எக்ஸ் பதிலாக 3 போடணும். இப்போ 3 ஸ்கொயர் கழித்தல் 2. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 9. அப்போ 9 கழித்தல் 2. அப்போ 9ல் 2 போச்சுன்னா 7. அப்போது நம்ம எக்ஸ் வச்சு ஒய் கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ பாருங்கள், அப்போ புள்ளிகள் கழித்தல் 2னா 2. அப்போ நம்ம புள்ளி எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 2 2 கழித்தல் 1 கழித்தல் 1 0 கழித்தல் 2 3 7. புரிஞ்சுதுங்களா. இது எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இது ஒரு சார்பாகுமான்னு கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். இது சார்பாகுமான்னு கேட்குறாங்க. அப்போ சார்பாகும்னா பாருங்கள், இது மதிப்பகத்துலேருந்து நிழல் உரு வேறு வேறு தான் இருக்குது. அதனால பாருங்கள், எஃப்பின் ஒவ்வொரு மதிப்பக உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளதை காணலாம். அப்போ எனவே எஃப் ஆனது ஒரு சார்பாகும். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.7 இருந்தது. 2 கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா.